வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆன படம் இது. ஒரு வழியா இந்த வருஷத்தோட எண்ட்ல தான் வந்து இது ஓடிடியில வரப்போகுது. அதாவது ZEE5 ஓடிடியில இன்னையிலேருந்து அவைலபிளா இருக்க போகுது. இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து GVM தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து மம்முட்டியை காட்டுறாங்க. இவர் வந்து டாமினிக் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். சில பல காரணங்களுக்காக அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரோட வேலை போயிருக்கும். அண்ட் பிரசன்ட்ல அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிலையும் பெருசா வருமானம் இல்லாம தடுமாறிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் இவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பர்ஸ் அதோட உரிமையாளர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க். இவரும் அந்த டாஸ்க் எடுக்கிறாரு. அந்த பர்ஸுக்கான ஆக்சுவல் உரிமையாளர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெகா கிரைம் என்ன, டுவர்ட்ஸ் தென் இதை எப்படி சார்ட் அவுட் பண்றாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய கிரைமை எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க துப்பறிவாளன் படத்திலையும் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல தான் இந்த கதையுமே போகும். ஆல்சோ மம்முட்டியோட கேரக்டர் ஆக்சுவலா அவருக்கு ஏன் போலீஸ்ல வேலை போயிருக்கும், அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அண்ட் இந்த டிடெக்டிவ் வேலை மேல எவ்வளவு பேஷனேட்டா இருக்காரு, அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட ஜேர்னியை வந்து ரொம்ப சூப்பராகவே இதுல காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட அந்த ட்விஸ்ட் அப்படின்றது ஆக்சுவலா யாரு இதை பண்ணிருப்பா அப்படின்றது கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா தான் இருந்துச்சு. பட் ஒரு சில தமிழ் படங்கள்லயே இந்த விஷயத்த வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி மேக்கிங் வைஸ்மே நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி போர் அடிக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போன ஒரு படம் தான். பட் என்னன்னா இன்னுமே விறுவிறுப்பான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா அமைச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல எஃபெக்டிவா இல்ல. பட் ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஓடிடில கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.